ஒரு விசை கண்களை மூடி இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றாவிட்டால், உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள அப்பா கடந்து வராவிட்டால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் ஐயா. ஆனால் நேசருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி எங்களை ஏந்தி சுமந்து கொண்டு வருகிற அந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் இந்த வேளையிலும் நீ என்ன பேச நினைக்கிறீரோ உடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது எழுதப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறையா. சத்துரு அதை பொறுக்கி போடாதபடிக்கு அம்மே ஆண்டவரே அப்பா, எல்லாவித வான மண்டலத்துல போராடுகிற எல்லாவித போராட்டத்தின் ஆவிகள், எல்லா சத்துருவின் கிரியைகள், எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் கட்டி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ லபா ரக்க துனியானவல சந்தோரிவி கௌரியாம் துரபலவா ஆவியானவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு புதிய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் நம்மளை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை இந்த யோசனைகளோடு நாம் கடந்து வந்திருப்போம், அப்படிதானே? வர்ற வழியிலெல்லாம் எதையாவது நினைத்து சிந்தித்து கொண்டே வந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆவியானது நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. நேற்று நான் இப்படியா ஆண்டவரே நான் என்னை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு 9 மணிக்கு மேலாக தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை நாம் சிந்திப்போமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க 2 விதமான ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் அழகாக திட்டவட்டமாக சொல்கிறது, ஒரு மனிதன் மாம்சத்தின்படி அவன் நடக்கிறவனா இருந்தால் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவியின்படி அவன் நடக்கிறவன் எதை சிந்திக்கிறானா? ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான். ஹல்லேலூயா. நடக்கிறவர்கள், நாங்க தலைப்பு வந்து சிந்தனை, ஆனால் ஒரு இதை நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்றேன். நடக்கிறவர்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது பொதுவாக மனிதன் என்ன சொல்றான்? தனக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு, தனக்கான ஒரு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறான், அப்படிதானே? எல்லா ஒரு மனிதன் என்னதுன்னா பரலோகத்தை நோக்கி ஒருவர் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு கூட்டம் எதை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது? நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார், மாம்சத்தின்படி நடக்கிறவன் அவன் ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாமுக்குரிய காரியங்களை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். யாருக்குரிய காரியங்கள்? ஆதாம் வந்து பழைய ஆதாம், புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து. பழைய ஆதாமுடைய காரியங்கள் ஜென்ம சுபாவத்துக்குரிய காரியங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆவிக்குரியபடி நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு நம்ம கூட அவர் நம்மை நடத்துகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சுபாவங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சிந்தனை முழுவதும் ஆவிக்குரிய சிந்தனையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்ச
செய்யறாங்க தெரியுமா? மரணத்திற்கு பயம். ஹalleluya. மரணம், ஐயோ எனக்கு மரணம் ரட்சிக்க கேட்டா கூட என்ன வந்திருக்கும்? ஒரு பயம் ஒரு மனிதனுக்குள்ள வருது. காரணம் என்னன்னா, if something is went wrong, அவனுடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் இருக்கிறது. ஹalleluya. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள, ஆவியானவருக்குள்ள நம்ம நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் எல்லா பயங்களையும் கலக்கங்களையும் திகில்களையும் நம்மளை விட்டு அவர் அகற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நாம் என்ன, நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியது, நான் ஆவிக்குரியவர். ஹalleluya. அப்படின்னா என்ன? என் நேசருக்குரியவர். ஹalleluya. என் நேசர் எனக்குரியவர், நான் அவருக்குரியவர். ஹalleluya. நம்ம சொல்லணும் ஒவ்வொரு நாளும், என் நேசரே, என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீங்களே, என்னை நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர், நான் உண்மை பற்றியே என் வாழ்க்கையானது ஆவிக்குரிய வாழ்க்கையில அது முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வழியில இருக்கணும். ஹalleluya. ஏன்னா ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அதாவது கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு என்ன செய்யறானா? கழுகை போல சுமந்து வருகிறானா. யார் மேல? ஆண்டவருடைய பிள்ளைகளின் மேல. எது வருதான்? கழுகு. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சிதறடிக்கப்பட்ட அனுபவங்கள். சத்துரு எப்பொழுதுமே எதை சிதறடிப்பான் தெரியுமா? எண்ணங்களை சிதறடிப்பான். ஹalleluya. யாரெல்லாம் நம்ம வர்ஷிப் பண்ணும்போது முழு மனதோட வர்ஷிப் பண்ணோம், முழு இருதயத்தோட, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே வந்துட்டே தான் இருக்கும். அப்படிதானே? நிச்சயமா நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கிறோம், ஒருத்தர் ஜெபிப்போம், இன்னொருத்தர் நம்முடைய சிந்தனை எங்க செய்யும்? எங்கேயாவது அது பறந்து போய்கிட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா, சத்ருவானவன் இன்னைக்கு என்ன செய்யறானா? சிந்தனையை சிதறடிக்கிறவனாக இருக்கிறான். ஹalleluya. இந்த சிந்தனையை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹalleluya. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அந்த ஆவிக்குரிய ஒரு சிந்தனை அவனுக்குள்ள இருக்கணுமா? இந்த சிந்தனையை நம்ம காத்து கொள்ளாவிட்டால் பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? மாம்சத்தின் காரியங்களை கொடுத்து அவன் என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை கர்த்தரை விட்டு விலக செய்கிற அநேக காரியங்களுக்குள்ள கடந்து செல்ல நேரிடும். ஹalleluya, ஹalleluya. ஒரு இப்படியாய் நான் ஒரு கதையை நான் வாசித்து, ஒரு மௌன சாமியார் ஒருவர் இருந்தாராம். அவர் பேசவே மாட்டார், ஆனால் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அவர் தியானித்துக் கொண்டே இருந்தாராம். ஒரு பறவை என்ன செஞ்சுன்னா அவர் மேல, அவர் தலையின் மேல சுற்றி வந்துகிட்டே இருந்தது. இவர் தான் மௌன சாமியார் ஆச்சா, பேசவும் மாட்டார், உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு. இந்த பறவை அது மேல, அதனுடைய தலையின் மேல, அது என்ன செய்யணும்? அந்த சாமியார்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்குன்னா தலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? அந்த கடை மாதிரி பிடிச்சு அவங்களுக்கு அந்த வளர்ந்து அப்படி இருக்கும். இந்த பறவை இது பார்த்தது ஏதோ நமக்கு தான் ஏதோ ஒரு கூடு இருக்கு போல, அதனால என்ன செய்யலாம்? இந்த கூட்டு இந்த தலைமை இது மேல அதுக்கு அது தலைன்னு எனக்கு தெரியல, ஏதோ நம்ம தங்கிறதுக்கு நல்ல ஒரு வசதியான இடம் சொல்லிட்டு இவரும் அமைதியா இருந்தாரு. அது தினம் பறந்து பறந்து பார்த்தது, இவரும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியல. கடைசியில என்ன செஞ்சது? அவருடைய தலையின் மேல ஒரு கூடை கட்டி அதிலேயே முட்டையிட்டு அதிலேயே குஞ்சு பொறிச்சு அது வாழ்ந்துதான். இது என்னன்னா, இது ஒரு கதை தான், ஆனா இதுல சிந்திக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சிந்திக்கிற அந்த சிந்தனை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆகாத சிந்தனைகள், நல்லொழுக்கங்களை கெடுக்கிற சிந்தனைகள், இவைகளை வரும்பொழுது அப்பப்ப என்ன செஞ்சிடணும்? விரட்டி விட்டுறணும். ஹalleluya. இல்லன்னா அது கூடு கட்டி உள்ளுக்குள்ள போய் மாம்ச எண்ணத்தை கொடுத்து அது என்ன செஞ்சிடணும்னா வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் மாம்சத்தின்படி நிறைய பேர் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை திசை திருப்பப்பட்டதாக காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, சிந்தனையை காத்துக் கொள்ளாததுனால். ஹalleluya. இன்னைக்கு நாம் சிந்தைகளை குறித்து டாபிக்கை நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 113 வசனம். எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில். ஹalleluya. அப்ப வீண் சிந்தனை ஏன் வருது? வேதத்துல பிரியம் இல்லாததுனால. ஹalleluya. ஐயா சொன்ன நேரத்தில் எனக்கு அவங்க சொல்லும்போது கூட, அறியாத ஜனங்கள் இந்த வேதத்தை எத்தனை அதிகாரம் வாசிக்கிறாங்களா? 40 அதிகாரம். நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வாசிக்க மாட்டோம். எனக்கு அதை கேட்டு ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை.
யார் யாருக்கு எப்படி கிரியை செஞ்சதோ தெரியல. எனக்கு ஆவியானவர் என்ன அப்படியே என்னை எழுப்பிட்டுட்டார். இப்ப நம்ம ஏதாவது சொல்றோம், மெசேஜ் பார்க்கிறோம், கேட்கிறோம், நிறைய காரியங்கள் அதை குறித்து நம்ம இது பண்ணோம். அந்த ஒழுங்கு கிரகம் இல்லை நம்ம கிட்ட. ஆவியானவர் என்னோடு கூட அதிகமாய் நேற்று இரவு என்னோடு இடைப்பட்டதை நான் பார்த்தேன். வாசிக்கிற தாகம், கர்த்தர் மேல் உள்ள தாகம். ஏன் இன்னைக்கு வீண் சிந்தனை வருகிறது? ஆண்டவர் சொன்னார், என் வேதத்துல பிரியம் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்துல பிரியம் இருந்ததுன்னா நம்ம எத்தனை நேரம் சாப்பிடுறோம்? 3 நேரம், காலை, மதியம், இரவு. இதுல இடையில 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், ஆனா 5-6 மணிக்கு கூட ஒரு ஸ்நாக்ஸ் எடுப்போம். ஆனா கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு இப்படி காலையில, மதியானம், ராத்திரி இப்படி எடுக்கிறோமா? மாற்றணும் நம்முடைய வாழ்க்கையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கிடைக்கா வாசிங்க. வேதத்தை எடுத்து நம்ம இந்த நாட்களில, ஏன்னா வேதம் கிடைக்க கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. வீண் சிந்தனைகள் உடனே வந்துடும். வேதம் நம்ம இருதயத்துக்குள்ள இல்லைன்னா என்ன வந்துடும்? வீண் சிந்தனைகள் வந்துடும். ஹல்லேலூயா. வேதத்துல பிரியமா இருக்கணும். பிரியம் என்பது என்னன்னா டு ஃபாலோ. அதுதான் இது. வேதத்தை சும்மா வாசிக்கிறது மட்டுமல்ல, டு ஃபாலோ டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை நாம் வாழ்ந்து பின்பற்றுகிற ஒரு அனுபவம் தான் வரும் பொழுது நாம் வீண் சிந்தனைகளை வெறுப்போம். ஹல்லேலூயா. வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில ஒவ்வொரு நாளும் நம்ம பிரியமா இருக்கிறோம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நான் தியானமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. கை தட்டுவோமா? கர்த்தர் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னா, இந்த வீண் காரியங்களை உலகத்துல வருகிற நிறைய காரியத்தை நம்ம என்ன தெரியுமா? வீணா போட்டு சிந்திச்சுட்டு இருப்போம். அதான் யாருக்குமே தெரியும். எனக்கு நிறைய தர்மம். ஆண்டவர் சொல்வாரு, ஏன் இதை போட்டு வீணா சிந்திச்சுட்டு இருக்கிற? இதை குறிச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது? விட்டுட்டு அப்படியே போ. நான் எவ்வளவு காரியங்களை சகிச்சிருக்கிறேன் பாரு. ஆண்டவர் சொன்ன பிறகு என்ன ஒரு தட்டின பிறகுதான் நான் அதை விடுவேன். அது வரைக்கும் நமக்கு மைண்டுக்குள்ள யாராவது பேசின காரியங்கள் சொன்னதெல்லாம் நமக்குள்ள என்னதான் ஜெபிச்சாலும், என்னதான் வேதம் வாசித்தாலும், இந்த மாம்சம் இருக்கு பாத்தீங்களா, அப்பப்ப போராடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வேதம் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்காங்களேன், அந்த வேத வார்த்தை நம்மளை எச்சரித்து நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. ஆகையாதான் இந்த வேதத்தின் மேல இன்னைக்கு நமக்கு அதிகமான தாகம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 2:1 சொல்லப்பட்டிருக்கு, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. இன்னைக்கு ஜனங்கள் என்ன தெரியுமா? ஒரு கொந்தளிப்பு. காரணம் என்ன? விருதா காரியத்தையே சிந்திக்கிறது. குடும்பங்களில குழப்பங்கள், திருச்சபைகளில குழப்பங்கள், தேசத்துல குழப்பங்கள். காரணம் என்ன? விருதா காரியத்தை சிந்திக்கிறது. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஒன்னே ஒண்ணுதாங்க கவலைப்படணும். என்ன தெரியுமா? நம்ம இயேசுவை விட்டு விலகக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டவர்களாய், ஆண்டவரே இன்னைக்கு நான் உமக்கு பிரியமானது என்ன நான் செய்யற கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு நான் உமக்கு பிரியமானது செய்வதற்கு எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆகியதான். ஏன்னா இந்த வீண் சங்கீதம் ரோமர் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட? தேவனை அறிந்தும். ஹல்லேலூயா. Who is Jesus? இயேசு யார் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள் தான் சிந்தனையில வீணராவார்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்கன்னா, இதெல்லாம் வசனத்தை வாசித்து நான் கால்குலேட் பண்ணேன், எனக்கு எவ்வளவு மார்க் வரும்னு பார்த்து. நிறைய பேர் இப்ப மெசேஜுக்குள்ள மார்க் போடுவாங்க. இந்த மெசேஜ் இவங்க பண்ணா இவ்வளவு மார்க் இவ்வளவு அப்படின்னு. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு மார்க் போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சொல்றாரு ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக
தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து உங்க சிந்தனையில உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செஞ்சுதான் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இருளான இருதயமா நல்ல வெளிச்சமான இருதயமா? ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சும்மா அப்படியே வாசிக்க கூடாது. டு மெடிடேட். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், அதை தியானிக்கிறது எனக்கு இனிதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தை எத்தனையோ கேட்கிறோம், அது என்ன செய்யணும்? அப்படியே நம்மள என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னா அது நம்மள சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறனால இரவு படித்த உடனே என் வசனம் தான் எனக்கு ஃபுல்லா போய்கிட்டே இருக்கிறத நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுத்திகரிக்கிறத நான் நல்லா பார்ப்பேன். ஹல்லேலூயா. நான் நேற்று முழுவதும் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே இந்த வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. உமக்குள்ளாக எங்கள் இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். நாங்க உண்மை மகிமை நமக்கு பாருங்களேன், நன்மை செஞ்சா உடனே என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம். அதை கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது என்ன வந்துடும்? ஜெபம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆனா நன்மை பெற்ற பிறகு என்ன இருக்கும்? ஆர்டினரியா போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா பெற்றுக்கொண்டாச்சு இல்ல. those who have received that எல்லா things நம்ம ஆண்டவர்ட்ட இருந்து எல்லா கிஃப்ட்ஸ் நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு என்ன வந்துரும்? ஒரு அங்க ஒரு இது வந்துரும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இல்லாம நீ என்னை மகிமைப்படுத்தி என்னை ஸ்தோத்திரியாமல் இருந்தனா, ஸ்தோத்திரியாம இருந்தீங்கன்னா சிந்தனையில என்ன செஞ்சிருவீங்க? ஹல்லேலூயா. நம் சிந்தனையில வீணராகாதபடிக்கு ஆண்டவருடைய இருதயத்துல நம்முடைய அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தினால நிரப்பப்பட்ட ஒரு இருதயமாக காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆகையால் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 71:8 சொல்கிறாரு, என் வாய் உடைய துதியினாலும் உடைய மகத்துவத்தினாலே நிறைந்திருப்பதாக. ஹல்லேலூயா. எதுல நிறைந்திருக்கணும்? துதியினால. நமக்கு எதுல நிறைந்திருக்கு? நான் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை பார்ப்பேன். என்ன திட்டும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? கழுத, நாய், இப்படி எதையாவது திட்டுறாங்க. நான் அதை யோசித்து பார்ப்பேன். அந்த பிள்ளைகளை அதை சொல்லி திட்டக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை, அந்த பிள்ளை தேவனுக்குரிய பிள்ளை. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். அது நாயினது நாயாதான் வளரும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாய் ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நேற்றுல ஒரு சில காரியங்களை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப பேசினா சொற்களின் மிகுதினால பாவம் இல்லாம போகாது. அதனால ரொம்ப எந்த வசனத்தை தவிர எந்த காரியத்தையும் ரொம்ப பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா எப்படியாவது உள்ளுக்குள்ள என்ன நுழைஞ்சிருவான்? சத்துரு நுழைஞ்சிருவான். ஹல்லேலூயா. அங்க வீண் சிந்தனையை அவன் கொண்டு வந்துருவான். தேவையில்லாத காரியத்தை கொண்டு வந்துருவான். அதனால நாம் இன்றைக்கு வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்துல ஒரு மனிதனுக்குள்ள தேவன் முதல்ல தேவனை அறிந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் முதல்ல தேவனை யார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமான தேவன். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை குறித்து தியானிக்கணும். இந்த சிந்தனை ஏன் வீணாகுது நான் சொல்றேன். முதல்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். ஆகையால் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் நீதி உள்ளவர். ஆகையால் நானும் நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அது நான் சொல்றேன்னா, நான் ஏசப்பா பிள்ளை. யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? நான் ஏசப்பா பிள்ளை. அப்ப ஏசப்பா பிள்ளைனா இயேசுவை போல காணப்படணும். ஹல்லேலூயா. அவருடைய நீதி, அவர் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஞானத்தினால் நம்மை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய இரக்கம், அவருடைய மகத்துவத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு இந்த வீண் சிந்தனைகளை நம்ம வெறுத்து கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த வீண் சிந்தனைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அடுத்த ஒரு சிந்தனை, கேடான ஒரு சிந்தனை. எடுத்து வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு யார் ஒப்பு கொடுக்கிறார்? இன்னைக்கு கொலை செய்யறான், அப்படிதானே? விபச்சாரம் செய்யறான், பாலியல் தொந்தரவுகள் நடத்து,
எல்லாத்துக்கும் பேஸ் என்ன தெரியுமா? ஆண்டவரை அவன் அறிந்து கொள்ள மனது இல்லாம அவன் எதைதான் அவன் வந்து இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னால நீங்க இந்த 1ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்துல இருந்து 21 இன்பெட்டியை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, மனிதன் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவன் பின்பற்றினான். ஊரும் பறவைகள் பிராணிகள் எல்லாவற்றையும் தன் சிருஷ்டிகளை அவன் தொழுது கொள்ளாம அவன் என்னதை தொழுது கொள்றான்? படைத்ததை தொழுது கொள்கிறான். ஹல்லேலூயா. பாவம் இன்னைக்கு நம்ம தேசத்துல, இந்திய தேசத்துல பாவம் அதிகமாய் பெருகியிருக்கிறதுக்கு காரணம் அந்நிய கிரியைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிலிருந்துதான் நம்மளை பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, நம்ம வைராக்கியமாக தேவனை அறிகிற அறிவுல நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்லிக்கிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்ப how is greater God? ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஈஸியா அப்பா பிதாவின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா அவருடைய நீதி. ஹல்லேலூயா. நம்ம மேல வச்ச அவர் அன்பு. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், எத்தனை அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னா நம்ம கேடான சிந்தனையில போய் நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த கேடான சிந்தனை வரக்கூடாதுன்னா தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு வசனம் கொடுத்திருக்காருன்னு சொன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நீ இப்படி கீழ்ப்படியும் பொழுது இது ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறோம்? பொருள் தான் ஆசீர்வாதம், வேலை தான் ஆசீர்வாதம். அதெல்லாம் ஆசீர்வாதம் தான், அது மனிதனுக்கு தேவை இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளருங்க, மீதி எல்லாம் தானா வந்துடும். ஹல்லேலூயா. ஆகியெல்லாம் வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கேடான சிந்தனை உலகம் வந்து இப்ப பாவம் நிறைந்த உலகம். எல்லாரும் வந்து இனிமே இருக்கிற காலம் எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. ஹல்லேலூயா. நம்ம நல்ல சுக ஜீவியா இருக்கிறோம் வாழ்க்கையில. எல்லாம் நம்ம வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு விலை கொடுத்தனாலும் வாங்கிடுவோம். ஹல்லேலூயா. அதன் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவுக்கு இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்தியாவில் 30 கோடிக்கு மேலாக மக்கள் ஒரு நேர உணவு கூட இல்லாமல் வெறும் வயிற்றோடு போகிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஹிஸ்டரி லெவல் எடுத்து நாங்க பார்த்தேன். எத்தனையோ மக்கள் எத்தனையோ தேசத்துல ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை கூட நமக்கு இந்த நாட்கள்ல தேவனை அறிகிற அறிவுல எத்தனை வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் இன்னும் தேவனுடைய வசனம் செல்லாத இடங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனா எல்லா இடங்களுக்கும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லிருக்காரு, கடைசி நாட்கள்ல எல்லா பூமி எங்க சொல்லப்படும், சுவிசேஷம் பிரசிங்கப்படும். அப்ப அந்த கேடான சிந்தைகளை நாம் பகிர்ந்து பாதுகாத்து நம்மள ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா நம்ம நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால யோபு சொல்கிறார், அதுக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 24ஆம் அதிகாரம் 17 14 வரைக்கும் ஒரு கடவுளை வசிக்கலாம். கொலை பாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்தில் திருடனை போல திரிகிறான். யார் வாரா? பிசாசானவன் என்ன வாரானா? கொலை பாதகன் யாரு? சத்ருவானவன். ஹல்லேலூயா. எப்ப வாரானா? ராக்காலம் வருகிறான். அதுக்கு முதல்ல வசனம், கொலைபாதகன் பொழுது விடுகிற போது. ஹல்லேலூயா. இந்த dawn, அதிகாலையில இருட்டோட, நம்ம இருட்டோட நல்லா தூங்கிட்டு இருப்போம். அப்படிதானே? ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எச்சரிப்பா சொன்னார், காலையில எழும்பி யார் சமூகத்துக்கு யாரெல்லாம் வரலையோ அவனெல்லாம் சத்துரு பிடிச்சிருவான். ஹல்லேலூயா. அதனாலதான் அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எதற்கு நேரம் கொடுக்கிறீங்க கொடுக்கலையோ காலை வேளையில தேவ சமூகத்துல விழுந்துருங்க. ஏன்னா
அவன் எனது கொலைப்பார்கள். ஹalleluya. ஒழுங்கு விடுகிற போதே இருந்துவான். எப்போ எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. எதிராளியானவன் யார விலங்கலான வகை தேடி கொண்டு இருக்கிறான். ஹalleluya. அதிகாலையில என்ன நமக்கு பலவீனம் இருந்தாலும் சரிதான், போய் தேவ சமூகத்துல விழுந்துடணும். ஹalleluya. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹalleluya. சிறுமையும் எளிமையுமானவனை கொள்கிறான். ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறுமை எளிமையானவனை அவன் கொன்று போடுவதற்கு அவன் வல்லவனாக இருக்கிறான். ஹalleluya. நம்ம சிறுமை எளிமையானவன உலக பிரகாரமான ஒரு சிறுமை எளிமை இருக்கு. ஆவிக்குரிய சிறுமையில எளிமையானவன அவன் என்ன செஞ்சிருவான்? ராக்காலத்துல திருடனை போல அவன் திருடுகிறவனாய் வருகிறான். ஹalleluya. அநேக பாவங்கள். ஹalleluya. ஆனா ராத்திரி நேரம் தான் நடக்கும், இப்ப பகல் நேரத்திலையும் நடக்கு. ஹalleluya. ஏன்னா ரொம்ப உலகம் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறது. ஹalleluya. நீங்க இந்த 15, 16, 17 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல அவங்க விபச்சாரத்துல இருக்கிறாங்க, வெளிச்சத்தை அறியாத ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க, மரண இருளின் பயத்தோடே அவன் பழகி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அப்போ நம்ம தேவன் நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவர் அறிகிற அறிவில நம்ம காணப்படலாம். சத்ரு நம்மளை விழுங்குவதற்கு ஏவதா இருக்கிறான். ஹalleluya. அதனால அதிகாலையில சத்ருவானவன் வருவதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்துவிடணும். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. அருமையான ஒரு தேவன். ஹalleluya. அடுத்த ஒரு சிந்தனையை குறித்து நாம் பார்ப்போம். அக்கிரம சிந்தை. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஹalleluya. அடுத்தது என்ன சிந்தனை? அக்கிரம சிந்தனை. ஹalleluya. அக்கிரமம்னா என்னது? கிரமத்துக்கு ஆப்போசிட்டா அக்கிரமம். நம்ம கரெக்டா ரைட்லியஸா ஒரு பர்சனா நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழனா என்னது வந்துரும்? அக்கிரமம் வந்துரும். ஹalleluya. unrighteous person and righteous person. நீதி உள்ளவனாக இருக்க வேண்டிய மனிதன் அநீதி உள்ளவனாக அவன் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை என்ன வந்துரும்? அக்கிரம சிந்தையினால அவன் ஆட்கொண்டு போவான். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹalleluya. தாவீது இரவும் பகலும் அவன் வேதத்தை அவன் தியானித்தவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் பாவம் வந்தது. ஹalleluya. எச்சரிப்பு ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு அது எச்சரிப்பு. ஹalleluya. சங்கீதக்காரன் அவன் பச்சைப்பால் இடத்துல பாவம் செய்த போது அவன் சொல்கிறான், சங்கீதம் 51:10 சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிலைவரமான ஆவியை விட புதுப்பியோ. ஹalleluya. ஹalleluya. அவனுக்குள்ள அந்த சிந்தனையினால அந்த அக்கிரம சிந்தனைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில பாவம் உள்ளே பிரவேசித்தது. ஹalleluya. நல்ல இரவும் பகலும் வசனத்தை தியானிக்க இருந்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஹalleluya. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் சிந்தனைகளில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை தருவாராக. ஹalleluya. சிந்தனைகளில் நம்ம ஜெயம் எடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். ஹalleluya. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது. ஹalleluya. நீ எந்தெந்த காரியத்துல ஜெயிக்கிறீயோ அந்தந்த காரியத்துல நான் உனக்கு வெற்றி தருவேன். ஹalleluya. ஹalleluya. ஆகையால்தான் ஏன்னா நம்ம நன்மை செஞ்சோம்னாவே நமக்கு விரோதிகள் வந்துருவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? வாசிங்கள சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, சங்கீதம் 38:20, நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள். அப்ப யார் ரொம்ப விரோதமா வருவா? நம்ம யாருக்கு அதிகமா நன்மை செய்யறோமோ அவங்க வருவாங்க. ஹalleluya. அது ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பாப்பாரு போல. ஹalleluya. நன்மை செஞ்சா நமக்கு நிறைய பேர் தீமையா அது நிக்கிற மாதிரி இருக்கும். ஹalleluya. ஆனா கர்த்தர் அதையெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் பழக்கி வைக்கிறார். ஹalleluya. நம்மளை பக்குவப்படுத்தி நடத்துகிறார். ஹalleluya. அவருடைய ஆண்டவர் எத்தனை நன்மை செய்திருக்கிறார் தேவன். ஆனா அவர் என்ன செஞ்சது? உலகமே அவரை எதிர்த்தது. ஹalleluya. சொந்த ஜனமே அவரை ஏற்றுக்கொள்ளல. ஹalleluya. ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இருக்கிறது. ஹalleluya. நிச்சயமாக ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு யூதர்கள் தான் இரத்த சாட்சியாய் நிற்பார்கள். ஹalleluya. அவங்க தான் அந்த 1,44,000 பேர் அவர்கள் கர்த்தருக்காக எல்லா கோத்திரத்திலும் இருந்து 12 சொல்லி 1,44,000 பேர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவங்க இஸ்ரவேலர். ஆகையால் ரோமருக்கு எழுதின நிருபத்தில்
பவுல் சொல்வாரு, இஸ்ரவேலுக்காக நீங்க என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். ஹalleluya. ஆகையால நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, அக்கிரம சிந்தை இல்லாதபடிக்கு நல்ல கிரமமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. அடுத்ததாக ஒரு சிந்தனையை குறித்து பார்ப்போம். மேட்டிமையான சிந்தனை. எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினால் இருக்கிறாய். நீ விசுவாசத்தினாலே இருக்கிறாய். மேட்டிமையை சிந்தியாமல் இராமல் பயந்திரு. மேட்டிமையை சிந்தையாய் இராமல் பயந்திரு. ஹalleluya. நாம் எதனால நிற்கிறோம்? விசுவாசத்தினால நிற்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். நம்முடைய சுயமோ நம்முடைய பலமோ அல்ல, அவருடைய கிருபையினால நம்ம நிற்கிறோம். ஹalleluya. விசுவாசத்தை கொண்டு கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதியினால நம்ம நிலை நிற்கிறோம். ஹalleluya. ஆண்டவருடைய நீதி எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை இந்த ரோமர் எழுதின நிருபத்தில் நான் வாசித்தேன். எனக்கு ஆண்டவருடைய அந்த நீதி, நம்ம மேல வச்சிருக்கிறவருடைய அன்பு, அந்த தியாகத்தை பார்க்கும் பொழுது நமக்காக அந்த சிந்தி அந்த ரத்தம் அவர்கிட்ட கொண்டு போகுது. ஹalleluya. எத்தனை பேருக்கு கிடைக்காத சாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. கிருபையினால விசுவாசத்தினால தான் நம்ம நிற்கிறோம். அதனால நீ எப்படி இரு? மேட்டிமையான சிந்தையாய் இராதே. ஹalleluya. பயந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. யாருக்கு பயந்து வாழணும்? பிசாசுக்கு இல்ல, இயேசுவுக்கு பயந்து வாழணும். இன்னைக்கு மத்ததுக்கெல்லாம் பயம், இருட்டுல போறதுக்கு பயம். சிலவங்களுக்கு இருட்டுல அந்த ஒரு ரூம்ல போய் அங்க வெளிச்சம் இல்லைன்னா போய் லைட்ட போட்டுவாங்கன்னா கூட போட்டு வர மாட்டேங்குது. காரணம் பயம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு நீ பயந்துரு, நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேன். ஹalleluya. தேவனுக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது மேட்டிமையான சிந்தனை நமக்குள்ள வரவே கூடாது. ஹalleluya. நேபுகாத்நேச்சருக்கு என்ன வந்தது? மேட்டிமை வந்துச்சு. அவன் நல்லதான் இருந்தான். ஆண்டவர் தானியேல் கூட இருந்தா எப்படி நானும் தானியேலை குறித்து அவன் அறிந்திருந்திருப்பான். ஹalleluya. அவன் நேபுகாத்நேச்சரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நிச்சயமாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஹalleluya. ஆனா அந்த நேபுகாத்நேச்சர் தேவனை அறிவதற்கு முன்பாக அவர் என்னன்னா, நான் கட்டின மகாபாபிலோன். ஹalleluya. நமக்கு நிறைய வேலையை சொல்லுவோம், என்னாலதான் இந்த வீடு வந்தது, என்னாலதான் இந்த இவ்வளவு தூரம் நாங்க நிலை நிற்போம். சொல்லவே கூடாது. ஹalleluya. நான் வந்துட்டேன்னா அங்க மேட்டிமை வந்துடும். ஹalleluya. என்னாலதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாவே அங்க கீழே விழுந்துட்டோம்னு அர்த்தம். ஹalleluya. சாத்தாயா விழுந்தான், நான் ஆண்டவருக்கு ஒப்பாங்கன்னு நினைச்சதுனால விழுந்துட்டான். ஹalleluya. நமக்கு ஒரு நாள் இந்த மேட்டிமை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஹalleluya. நம்ம நிறைய இந்த மேட்டிமை ஆனவர்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆண்டவர் அதை அப்படியே தகர்த்து போடுகிறத நான் பார்த்துருக்கேன். ஹalleluya. அது ஒண்ணும் இல்லாமல் இல்பொருள் ஆகிறத நான் பார்ப்பேன். அப்ப நான் சொல்றேன், எதற்கு இவ்வளவு மேட்டிமை? ஒண்ணுமே இல்லை, நத்திங். நம்ம சரீரத்துல இருந்து இந்த உயிர் போயிட்டுன்னு வச்சுக்காங்களேன், உடனே பாடியை எப்ப எடுக்கிறாங்கன்னா கேட்கிறாங்க. ஹalleluya. என்ன பொருள் இருந்தாலும் சரி, என்ன பொண்ணு இருந்தாலும் சரிதான், என்ன இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் you can remove that all the articles, எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க, ஒண்ணு கூட உள்ள வைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம எவ்வளவு நம்ம தாழ்மையாக இருக்கணும். ஹalleluya. சொன்னாங்கல்ல, ஆண்டவரே மண் என்று நினைவு கூறும். ஹalleluya. இந்த வாழ்க்கையில இந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 27 சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். ஹalleluya. சிலுவையை தினமும் மேன்மை பாராட்டணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சிலுவையை குறித்தவர் கிறிஸ்தவன், உண்மையான கர்த்தருக்குள்ள இருக்கிறவன், அந்த சிலுவையை குறித்ததான ஒரு மேன்மை பாராட்டுதல் நமக்குள்ள இருக்கணும். ஹalleluya. சிலுவையின் உபதேசம் நமக்கு என்னது? கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். given strength, நமக்கு ஸ்ட்ரெngth கொடுக்கிறது என்னது? சிலுவை தான். சிலுவை இல்லாமல் நமக்கு பாடு இல்லாமல் நம்ம பரலோகம் கிடையாது. ஹalleluya. நானும் நினைச்சேன் கர்த்தருக்குள்ள வந்துட்டோம்னா
வேதனை. ஹalleluya. ஏன்னா எல்லாமே நம்மளை பரிபூர்ணப்படுத்துது. ஹalleluya. நெருக்கம் இல்லைன்னா, பாடு இல்லைன்னா, நம்ம அப்படி நம்மளும் எப்படி தெரியுமா, நல்லா இருந்தோன்னா அப்படி நல்லா அப்படி பேசாம உலகத்துக்குள்ள போயிடுவோம். ஹalleluya. நெருக்கம், பாடு, பிரச்சனை வரும் பொழுது அவரையே சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. ஏதாவது ஒண்ணு இல்லை, நம்ம மத்தத்தை கேட்கல, நம்மகிட்ட எல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், சரி நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. ஆனா ஒவ்வொருக்கும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஷுட் பி, நம்ம காட் கிட்ட கேட்கும் பொழுதுதான் நம்ம அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. ஹalleluya. அதனால கிறிஸ்துவை நம் மேட்டினில்லாத சிலை அவருக்கு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தது போல நம்மளுக்குள்ள அந்த மேட்டினியான எண்ணங்கள் ஒரு நாள் காணப்படக்கூடாது. சரியா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது, நம்ம இந்த சிந்தனைகளை பார்த்தோம். இப்போ ஒரு ஆவிக்குரிய சிந்தனைகளை பார்ப்போம். ஆவிக்குரிய சிந்தனைகளை 2 காரியங்களை பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-5. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. கலத்தட்டோமா? ஹalleluya. யாருடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. நமக்குள்ள என்ன சிந்தை இருக்குது நம்ம தான் யோசித்துக்கிடணும். ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்கு இருந்த அவருக்குள்ள ஆத்தும சிந்தை, அவருக்குள்ள அந்த தாகம் எப்போதும் இருந்தது. ஹalleluya. அடுத்தபடியாக அவருக்குள்ள அந்த தாழ்மை அவருக்குள்ள இருந்தது. கிறிஸ்துவினுடைய சிந்தனையில முக்கியமானது தாழ்மை. ஹalleluya. அதனால அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம அதை நம்ம ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஹalleluya. யாரும் தேடியவர்கள் அல்ல. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை, நமக்கு இந்த சதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம சரியாயிட்டோம்னா மேலதான் அப்படின்னு. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மளை கர்த்தர் சரி பண்ணி நம்முடைய வீடை ஆயத்தம் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹalleluya. ஆகையால் நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது அந்த கிறிஸ்துவின் சிந்தனையினால அவங்க, ஏன்னா அவருடைய பிள்ளை இல்ல, அப்ப அவருடைய சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். ஹalleluya. அடுத்தது நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹalleluya. கரத்தட்டோமா? எதையெல்லாம் சிந்திக்கணும்? உண்மை. ஹalleluya. 8 காரியங்கள் நினைக்கிறேன். உண்மை, ஒழுக்கம், நீதி, அன்பு, கற்பனை, நற்கீர்த்தி, புகழ், புண்ணியம். 8 காரியங்கள் லிஸ்ட் போட்டு வைங்க. என் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், லிஸ்ட் போட்டு, எங்கள் வீட்டு நான் ஏதாவது பொருள் வாங்க போனோம்னா யாராவது சொல்லுவாங்க, எப்போ நீ எழுதி வைங்க, அப்போ நாங்கள் போகும்போது உங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஹalleluya. லிஸ்ட் போட்டு வைக்கணும். இது லிஸ்ட் போடணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கா? ஹalleluya. இதெல்லாம் நம்ம அபியாசப்படுத்தணும். ஹalleluya. இதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹalleluya. நம்ம எதையோ சிந்திச்சு தேவையில்லாததான் வாங்கிட்டு விடுவோம். ஹalleluya. ஹalleluya. நான் இதே ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன ஒரு இதை பார்த்தேன். அதாவது ரொம்ப கோவப்பட்டா பிபி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃப்ரீயா கோபத்தை வெளிப்படுதும், யூ கேன் கெட் ஃப்ரீ பிபி அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது ஒன்னொன்னு கொடுத்து ஒவ்வொரு வியாதியை வாங்கிக்கிடுதோன்னு ஒரு உலகத்தான் அழகா ஒரு யூடியூப்ல ஒரு 2 நிமிஷம் செய்தியை நான் அதை பார்த்தேன். உண்மைதான் அது. அப்படிதானே? எதையாவது நினைச்சு என்னத்தையாவது கொண்டு மண்டையில ஏற்றி வியாதிகளை வாங்கிக்கிட்டோம். வியாதி வருது, சில காரியங்கள் இருக்கு, நம்மளும் வியாதிகளை ஏற்றுக்கொள்வது இருக்கு. ஹalleluya. நான் அதை பார்த்தேன். ஒன்னு அவன் செஞ்சான்னா இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்கும் அவனுக்கு. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நல்ல வாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya. ஹalleluya. இதை சிந்திக்கணும்.
அடுத்து இதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோட அதெல்லாம் பேசினார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சிந்தி நமக்கு எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பாருங்களேன், நம்ம கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு போர் செய்வதற்காக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த போர் செய்வர்களுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டது ரட்சிப்பு. அதை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 6:12 இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிப்பு, விசுவாசம் என்னும் கேடகம், மார்க்கவசம் இதெல்லாம் அணிந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இதை ஆயுதமாக தரித்துக் கொள்ளணுமா? எதை ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும்? கோபத்தை இல்ல, நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் அல்ல, தேவையில்லாத காரியங்கள் அல்ல. அதை ஆயுதமா தரித்துக் கொண்ட பலவீனங்கள். ஆனா கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம சிந்தித்து மாம்சத்தில் அவர் பாடுபட்டதை நினைச்சு அந்த சிந்தையை நம்ம ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அது நெகேமியா பிரதர் அப்படிதான் சொன்னாங்க. நாங்க காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவது, எனக்கு அதெல்லாம் ராத்திரியெல்லாம் ஒரே என் நெஞ்சு எனக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருந்தது. பாருங்க, காலையில போயிட்டு அவங்க நைட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க, வருவாங்களா வரலையான்னு அவங்களுக்கே தெரியாதா? ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு காரியம். அவங்க சொன்னாங்க, எங்க மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, பெண்களையும் சேர்த்து. அப்ப பாருங்க, அந்த பாவியை துண்டுருவா எவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த காரியம். அந்த சிறைச்சாலைகளை போடப்பட்டதுன்னா நான் அதை யோசித்து பார்த்து எவ்வளவு பாடுகள். ஹல்லேலூயா. நமக்கு அந்த சிந்தனைகள், கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ள காணப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு சிந்தனையை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஹல்லேலூயா. கரம் தட்டுவோமா? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தனை. ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரே சிந்தனை. ஹல்லேலூயா. ஏக சிந்தனையா இருந்தா சபையை கட்டிடலாம். ஹல்லேலூயா. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், ஏக சிந்தனைக்கு வருது. இந்த வாரத்துல இருந்து 15 நிமிஷம் திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த இணைப்புல வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பாஸ்டர் எப்படி சொல்லல, இப்ப சொல்றேன். 15 நிமிஷம் திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, கொல்லகட திருச்சபைக்காக 15 பேர், ஆண்கள் பெண்கள். ஹல்லேலூயா. 15 நிமிஷம் அதை பேர் கொடுங்க. எந்த நேரத்துல யாருக்கு என்ன வசதின்னு அதை சொல்லுங்க. அதை நம்ம கூடி செபிப்போம். கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஏக சிந்தனை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் சபைக்கு தருகிற ஆலோசனை அதுதான். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கலந்துக்கோமா? ஹல்லேலூயா. ஏக சிந்தனை உடையவர்களாக, ஒரே மனதை உடையவர்களாக, அன்புள்ளவர்களாக நாம் தரித்து கொள்ளும் பொழுது சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சிந்தைகளோடு கூட நமக்கு என்னென்ன தேவையற்ற சிந்தனைகள் இருக்கோ அத்தனையும் வெறுத்து விட்டு நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை, இந்த பாடுள்ள சிந்தனை, ஏக சிந்தனை, திருச்சபையை குறித்ததான ஏக சிந்தனை நமக்குள்ள காணப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, 1 பேதுரு 3:8-9 சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக, உருக்கம் உள்ளவர்களாக, இணக்கம் உள்ளவர்களாக, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நல்லா ஆசீர்வதிச்சு சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பார்த்து
சொல்லுங்க, கரம் கொடுங்க. இருக்கிறதே 10 பேர் தான். கையை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உங்க குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹalleluya. குடும்பத்துல ஒவ்வொருவரும் நம்ம விசுவாசிகள் நம்ம இணைந்து நம் கர்த்தருடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுவோம். ஹalleluya. ஆவியின்படி நாம் நடப்போம். மாம்சத்துக்குரியதாய் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹalleluya. நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.